ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா CAT6 HiVo எப்படி க்ரிம் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பஞ்சிங் டூல், இது வந்து ஃபைன் கட்டர், இது நார்மல் ஒயர் கட்டர், CAT6 கேபிள் அண்ட் ஒரு HiVo. இப்போ நம்ம HiVoவை பிரிச்சுக்கலாம். இல்லை HiVo பிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து HiVo பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ரிம் பண்ண உடனே மேலே வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது வருது. இது ஓகேங்களா? இப்போ இந்த CAT6 கேபிள் இதில் வந்து 4 செட் ஆஃப் பேர் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஆரஞ்ச், க்ரீன், ப்ளூ அண்ட் ப்ரௌன் பேர்ஸ் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா HiVoவுக்கும் அந்த HiVoலேயே லேபிள்லேயே உங்களுக்கு கலர் கோடு இருக்கும். அந்த கலர் கோடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு HiVo பிராண்டுக்கு ஏற்றபடி மாறும். அதில் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன கலர் கோடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B கலர் கோடு. இந்த B கலர் கோடு தான் நம்ம இந்தியாவில் பரவாயில்ல எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எப்படி வந்து நம்ம உங்களுக்கு இதை செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது ப்ளூ ஒயிட்ன்றது அந்த ப்ளூ ஒயிட்டுக்கு நேராக உள்ள கலரை நம்ம அமைக்க விட்டுருந்தோம். அதே மாதிரி க்ரீன் ஒயிட்டுன்ற இடத்துல நம்ம அதுக்கு நேராக இருக்கிற கலரை நம்ம அமைக்கணும், ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரௌனுன்னு இருக்கிற இடத்துல அதுக்கு நேராக இருக்கிற கலரில் நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஆரஞ்சு இந்த மாதிரி அந்தந்த கலரு கரெக்டாக எந்தெந்த கலர் இருக்கோ அங்கங்கே கலரை வச்சு நம்ம முதல்ல இது மாதிரி செட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து நம்ம இது பஞ்சிங் டூல், இந்த பஞ்சிங் டூலில் ரெண்டு பக்கம் இருக்கும். கட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் வெளி பக்கம் வரா மாதிரி நம்ம வச்சு பஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிடணும். எல்லாமே பஞ்ச் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். எல்லாமே அந்த பின்னில் போய் லாக் ஆகிருக்கும். அந்த உள்ள பின்னில் வந்து காப்பர் பின் இருக்கும். அந்த பின்னில் வந்து இந்த கேபிள் போய் உள்ளே லாக் ஆகிடும். இது மாதிரி ஏதோ ஒன்று லூஸாக இருக்குது அப்படின்னா அதை திருப்பி நீங்கள் ரீபஞ்ச் பண்ணுறது தப்பு இல்லை. இல்லைன்னா கனெக்டிவிட்டி ஏற்படுத்தாது. இதில் மெயினான பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீனும் ஆரஞ்சும் ரொம்ப மெயின். அதில் தான் உங்களுக்கு வந்து நம்ம கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுது. அப்புறம் தேவையில்லாததை வந்து இந்த ஃபைன் கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது டூல் நல்லா இருந்ததுன்னா அதுவே டூல்லே கட் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டூல் சீக்கிரம் வந்து முக்கியமாகிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் டூல் வந்து வாங்கி வச்சுக்கணும், ஃபைன் கட்டர். அதுக்கப்புறம் எல்லாமே க்ரிம் பண்ண பிறகு இந்த பூட்டை போய் லாக் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு பிளேட் இருக்கும், HiVo பிளேட்டு, ஃபேஸ் பிளேட்டு. அந்த ஃபேஸ் பிளேட்டுக்குள்ளே நம்ம HiVoவை லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.